ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுலேருந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. இந்த பரபரப்பான சூழலில் தளபதி அடுத்ததான் நடிக்க போற T-69 படம் பத்தின சூப்பரான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. வாங்க என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். தளபதி பிறந்த நாளைக்கு T-69 படம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா T-69 படம் பத்தி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, T-69 ப்ரொடியூசர் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகாததால இதுவரைக்கும் T-69 படம் சம்பந்தமா தளபதி சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அடுத்து தளபதி கடைசியா நடிக்க போற படம்ங்கிறதால T-69 படத்துல நடிக்கிறதுல தளபதி உறுதியா இருக்காரு. அதனால ஒரு பக்கம் வினோத் T-69 படம் சம்பந்தமான வேலைகள்ல பிஸியா இருக்காரு. படத்துல நடிக்க போற நடிகர் நடிகைகளை தேர்வு செய்யற வேலைகள்லயும் வினோத் இறங்கிட்டாரு. T-69 படம் பத்தி இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்னன்னா, T-69ல நடிக்கிறதுக்காக தளபதிக்கு லுக் டெஸ்ட் எடுத்திருக்காரு வினோத். லுக் டெஸ்ட் அண்ட் போட்டோ ஷூட் இது ரெண்டையும் சீக்கிரட்டா தளபதியை வச்சு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. T-69 படத்துல தளபதியோட லுக்கு வேற லெவல் இருக்கும்னு ஒரு பேச்சு அடிபடுது. அண்ட் நெக்ஸ்ட் T-69ல தளபதிக்கு ஜோடியா பிரேமலு பட நடிகை மமிதா பைஜு நடிக்க போறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி T-69ல தளபதிக்கு ஜோடியா சமந்தா நடிக்க போறதா தகவல் வந்திருந்தது. என்ன காரணம்னு தெரியல. நடிகை சமந்தா T-69ல இருந்து விலகிட்டதால இப்ப மமிதா பைஜு தளபதி ஜோடியா தளபதி 69ல நடிக்க போறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ட் வினோத் நிறைய டைம் எடுத்து T-69 படத்துக்கான முழு ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. கோட் மூவி ரிலீஸ் ஆனதும் T-69 படம் பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுற ஐடியாவில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அண்ட் மமிதா பைஜு இந்த பேர் T-69ல நடிச்சா எப்படி இருக்கும்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.